வணக்கம் நேர்களே. நம்ம திருமா கேட்காரு விஜய பார்த்து. நேரா ஃபைனல்ல போய் தான் விளையாடணுமா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நேரா 2 பேரும் ஃபைனல்ல போய் தான் விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. ஒண்ணு எம்ஜிஆர், இன்னும் அம்மையார் ஜெயலலிதா. இவங்க 2 பேருமே நேரடியா ஃபைனல்ல போய் தான் விளையாண்டுருக்காங்க. அது வந்து திருமா அவர்கள் ஞாபகப்படுத்திக்கிடணும். விஜய பார்த்து கேள்வி கேட்காரு, நேரா நீங்க ஃபைனல் தான் போணுமா அப்படின்னு சொல்லி. அதாவது கிண்டல் பண்ணி கேட்காராம். நீங்க வந்து எல்லைக்கோட்டுக்கு வெளியிலன்னே பந்த பெரக்கி போட்டுக்கிட்டு இருங்க. உங்க காலம் முடிஞ்சு போயிரும் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் வேற யார் வந்தாலும் அவங்களும் பால பொறுக்குறாங்களா? இல்ல உள்ள போய் மேட்ச் ஆட போறாங்களான்னு கண்டிப்பா தெரியாது. ஆனா, உங்களோட இது கண்டிப்பா பால பெரக்கி போடுறது மட்டும் தான் தெரியுது. இதுவரைக்கும். இந்த எப்ப பார்த்தாலும் பிஜேபி எதிர்க்குது. பிஜேபி அவன் வந்துருவான், இவன் வந்துருவான்னு சொல்லியே அவங்களுக்கு அப்படியே முட்டு குடுத்து பேசுறது. இதுதான் உங்களோட கொள்கை. உங்களுக்கு 2 சீட்டு கிடைச்சா போதும். ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதும். இல்லன்னா ஒரு எம்பி பதவி கிடைச்சா போதும். ஏன்னா, உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், பணம் கிடைக்கும். உங்க வாழ்க்கை அப்படியே போயிரும். உங்கள நம்பி வர மக்கள் துண்ட தான் போட்டுட்டு போணும். அதுதான் எதார்த்தமான உண்மை. உங்களுடைய கட்சி இந்த 2026லேருந்து கண்டிப்பா கரையுது உங்க கண்ணு முன்னாடியே தெரியும். அப்படி கரைஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு நாள் யோசிப்பீங்க. நம்ம நேரடியாவே களத்தில விளையாண்டுருக்கலாமோ அப்படின்னு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்களா புலம்புவீங்க. அது உங்களுக்கு தன்னைத்தானே அனுபவப்படும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மறுபடியும் விஜய் கிட்ட வந்து, "தம்பி எனக்கு ஒரு 20 சீட்டு குடுங்க. நான் உங்க கூட நிக்கேன்." அப்படின்னு சொல்ற ஒரு காலம் வரும். அப்படி வரும்போது விஜயும் தைரியமா குடுப்பாரு. ஏன்னா, உங்கள கூப்பிடும்போது நீங்க வரல. வந்திருந்தால் ஒரு வேள ஒரு 50 தொகுதி கூட குடுத்துருக்கலாம். ஆனா, நீங்க வரல. கண்டிப்பா உங்களுக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சும் இந்த 2026 தேர்தலுங்கிறத கண்டிப்பா நம்மளுடைய மக்களாகிய எல்லாருமே ஒரு முடிவெடுத்து வச்சிருக்காங்க. விஜய்க்குள்ள சப்போர்ட் அதிகமா இருக்குது. நீங்க வெளியில இருந்து திமுகவுக்கு முட்டு குடுக்கறத தயவுசெய்து நிறுத்துங்க.